இது வந்து 19 பிப்ரவரி திங்கக்கிழமை. இது வந்து இன்னைக்கான கிளீனிங் மட்டும் கிடையாது. டெய்லி நைட் வந்து என்னோட கிச்சனை நான் எப்படி வந்து கிளீன் பண்ணுவேங்கிறது ரொட்டீனை பற்றி தான் பார்க்கலாம். தோசை வந்து சுடும்போதே பாதி பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிட்டேன். தோசை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் மீதி வர பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அந்த வாஷ் பண்ணுற நேரத்தில் வந்து அந்த கல் வந்து சூடு ஆறி இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே அடுப்பையும் வந்து கிளீன் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்கிறனால சாம்பார் ப்ளஸ் கார சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதனால் நைட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தோசை ஊற்றும் போதே அடுப்பு மேலே படாமல் தான் வந்து ஊற்றினேன். அதனால் க்ளீனிங் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டேபிளை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் ப்ளஸ் டைனிங் கிளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணி விடணும். அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். நாளைக்கு வந்து சுண்டல் குழம்புங்கனால அதை கூட வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சிங்கை ட்ரை பண்ணி விட்டு அதில் ஆயில் கூட அப்ளை பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் வந்து கரெக்டாக 9 மணிக்குள்ளே நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடணுங்கிறது தான். கரெக்டாக 9 மணிக்கு முன்னாடி வந்து கிச்சன் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த க்ளீனான கிச்சனை பார்க்கும்போது தான் அப்பாடா திருப்தியாக இருக்குது. இனிமேல் அடுத்த நாள் காலையிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு பெருமூச்சே வந்து விடுற மாதிரி இருக்கும். க்ளீனிங் ஒர்க்கோட இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.